ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. உள்துறை அமைச்சகம் அதிரடி. விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசா தொடர்பான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. குவைத்தோட புதிய விசா ஒருவேளை உங்களுக்கு இன்னும் காலாவதி ஆகிருந்துச்சுன்னா உங்களால் நாட்டுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குவைத்திலேருந்து பணம் அனுப்பிச்சு விடக்கூடிய நம்ம ஆளுங்க இதை தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் மொபைல் ஐடி கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பாலத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற தொழிலாளி, இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் பிரபலமான ஜாபர் இணைப்பு பாலத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சி செய்த தொழிலாளி ஒருவரை தீயணைப்பு படை மீட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலத்திலிருந்து ஒருவர் குதித்ததாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த மீட்பு குழுவினர் அந்த நபரை கண்டுபிடித்து வெளியே மீட்டு கொண்டு வந்துள்ளனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரை கூடுதல் சட்ட நடவடிக்கைக்கு சம்பந்தமான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக குவைத்தோட தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது தொடர்பான உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத் உட்பட வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலை காரணமாக விமான சேவைகள் மற்றும் ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால பயணிகள் மற்றும் பயணங்களை மேற்கொள்வதில் சிரமத்தை நிறைய பேர் சந்திச்சு வந்திருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா படிப்படியா நிலைமை சீராகி வருகின்ற இந்த சூழ்நிலையில குவைத்தோட விசிட் விசாக்கள் மீண்டும் ஓபன் ஆகியுள்ளது. இந்த விசிட் விசா இருக்கு பாத்தீங்களா, இது ஆன்லைன் வழியா பெற முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விசிட் விசானா சுத்தி பார்க்கறது மட்டும் அந்த மாதிரி மட்டும் கிடையாது. இப்போ ஒரு குடும்ப விசிட் விசால வரீங்கன்னா, இல்ல பிசினஸ் சம்பந்தமான ஒரு விசிட் விசாவா இருக்கட்டும், இல்ல அரசு வேலை சம்பந்தப்பட்ட தற்காலிக விசிட் விசா, இப்படி பல விசிட் விசாக்கள் இருக்குது. இந்த விசா நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா எல்லாம் அந்த பழைய நடைமுறையில் உள்ள அதே ஒரு மெத்தட் தான் இப்பயும் வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க அதை மாதிரி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நீங்க எடுத்துங்க. இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். குவைத்தோட மத்திய வங்கி வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை தற்போது விதிச்சிருக்கிறாங்க. இப்ப வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் மூலமா பணம் அனுப்பக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களோட தனிப்பட்ட தகவல்களையும் குவைத் மொபைல் ஐடி செயல் மூலமாக கட்டாயமாக சரிபார்க்குமாறு மத்திய வங்கி பண பரிமாற்ற நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பேங்க்ல இருந்து பணம் அனுப்பிச்சு விட போறீங்கன்னா கட்டாயமா உங்கள்ட்ட மொபைல் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த மொபைல் ஐடி மூலியமா ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய அடையாளமும் உறுதிப்படுத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பணம் அனுப்பக்கூடிய நபர் உண்மையான கணக்கு உரிமையாளர் என்பதை உறுதி செய்வதன் மூலம் மோசடியை தடுக்க முடியும் என்று அதிகாரிகள் நம்புவதாக சொல்லியிருக்கிறாங்க. சுத்தி வளர்ச்சி எங்க இந்த இல்லீகலா பணம் அனுப்பிச்சு வராங்களே அவங்களெல்லாம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும், அவங்களெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அரசாங்கம் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஆளுங்க யாராச்சும் தெரியாம இல்லீகலா பணம் ஏதாச்சும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. லீகலா பேங்க் மூலியமா அனுப்பிச்சு விடுங்க. அதான் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இப்போ வாங்க கடைசியான தகவலை பார்த்துடலாமா. இப்போ புதுசாக அந்த விசாலாம் வாங்கி வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் பெரிய இடியை போட்ட மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வெளியாயிருச்சு. இப்போ குவைத்துக்கு வரதுக்காண்டி இந்த புதிய விசாவை கையில் வாங்கி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கு விசாவோட டேட் முடிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால குவைத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குவைத்தோட நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியின் ஆதாரத்தின்படி பதட்டமான சூழல் காரணமாக புதிய என்ட்ரி விசா பெற்று காலாவதியாகியுள்ள யாரும் குவைத்தில் நுழைய முடியாது என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் இந்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தித்தாளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படியே வரிசையா சொல்றேன் பார்த்துங்க. தனியார் நிறுவனங்களால் வழங்கப்பட்ட பணி என்ட்ரி விசாக்கள், வீட்டு தொழிலாளர்கள் விசாக்கள், குடும்ப விசாக்கள் மற்றும் விசிட் விசாக்கள், மேலும் அனைத்து வகையான என்ட்ரி விசாக்களுக்கும் இந்த முடிவு பொருந்தும்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விசா டைப்ல நீங்க வாங்கி கையில வச்சிருந்து இப்போ அது காலாவதி ஆயிருந்துச்சுன்னா உங்களால குவைத்துக்குள்ள வர முடியாது. இப்போ குவைத் மீண்டும் விசா சேவைகளை தொடங்கிய பிறகு முதலாளிகள் ஸ்பான்சர்னு சொல்றோம்ல, அவங்க அவங்களோட ஆதரவாளர்களுக்கு புதிய விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதற்றமான சூழ்நிலை காரணமாக குவைத்துக்கு வேலைக்கு வரவிருந்த பல வெளிநாட்டவர்கள் குவைத்திற்குள் நுழைய முடியாமல் போனதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மளை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.